மொபைலில் புதிய படங்களை சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கைது. ராயன் திரைப்படத்தை தியேட்டரில் வீடியோ பதிவு செய்தபோது சிக்கினார் ஜெக் ஸ்டீபன் ராஜ். செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் ரயில்கள் இன்று இரவு 7:15 மணி வரை எழும்பூர் வரையே இயக்கம். ரயில் பயணிகள் தவிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 108 அடியை நெருங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,55,000 கனஅடி நீர்வரத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் சம்பா சாகுபடிக்கு நீர் திறக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விதை நெல்களை தட்டுப்பாடின்றி வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை. சென்னை அண்ணா நகரில் 5வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடியும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றும் உற்சாகம். மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழை. கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருத்தணி முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். ஆடி கிருத்திகையையொட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. திருச்சியில் கல்லூரிகளின் முன்பு சாலையில் டைவடித்து சாகசம் செய்யும் இளைஞர்கள். இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக பொது இடங்களில் அத்துமீறல். அதில் தூக்கம் 2, அதில் நித்தம் வேணும் யுத்தம் 3. மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் வெள்ளத்தில் மிதக்கும் கிராமங்கள். வீடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்டு வரும் பேரிடர் மீட்பு படை. டெல்லியில் IAS பயிற்சி மையத்திற்குள் மழைநீர் புகுந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரம். நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். தெலங்கானா, பஞ்சாப் உட்பட 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மகாராஷ்டிரா ஆளுநராக CP ராதாகிருஷ்ணன் நியமனம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பிரதமர் மோடியின் நம்பிக்கைக்குரியவரான K கைலாஷ்நாதனை நியமித்தார் குடியரசுத் தலைவர். கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் சீமானை ஆறத் தழுவிய அண்ணாமலை. கைகுலுக்கி மகிழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். தருமபுரியில் சகோதரியின் காதலுக்கு எதிர்ப்பு. ஹோட்டலுக்குள் நுழைந்து வேறு மதத்தைச் சேர்ந்த காதலனை வெட்டிக் கொன்ற காதலியின் இரட்டை சகோதரர்கள்.
தெலங்கானாவில் சாலை தடுப்பில் மோதி எதிர் திசையில் பாய்ந்த கார். 2 பேருந்துகள் மீது மோதியதில் காரில் பயணித்த 2 மரணம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே மாட்டுத் தொழுவத்தில் நுழைந்த யானை கூட்டம். கால்நடைகளுக்காக வைத்திருந்த தவிடு, புண்ணாக்கு மூட்டையை ருசித்துச் சென்றன. பரபரப்பாக நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி லீக் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்திய அணி. இன்று நடக்கும் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாகர் பதக்க வாய்ப்பை உறுதி செய்வாரா என எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவையொட்டி 3 டன் வண்ண மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து அலகு குத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசியிடம் கேட்கலாம். சசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 5 நாள் விழாவாக கொண்டாடப்படும் ஆடி கிருத்திகை விழாவில் 2ஆம் நாளான பரணி கிருத்திகை இன்று ஆந்திரா, கர்நாடகா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி முருகன் கோவில் வளாகத்தை அலங்கரிப்பதற்காக கர்நாடகாவில் இருந்து சுமார் 3 டன் வண்ண மலர்களை கொண்டு தொழிலதிபர் ஒருவர் கோயில் வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வண்ண மலர்களை கொண்டு கோயில் வளாகத்தை அலங்கரிக்கப்பட்டுள்ளனர். அபிநயா, கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்கள் அதை சார்ந்த உற்சாக காட்சிகளை பார்க்க முடிகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. சென்னை அண்ணா நகரில் 5வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. சென்னை அண்ணா நகர் 2வது நிழற்சாலை அருகே காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனால் குறிப்பிட்ட நேரம் மட்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திரை இசை பாடல்களுக்கு நடனமாடி இளைஞர்கள் குத்தாட்டம் போட்டனர். சிறகடித்து பறந்தவாறு பெண்களும் நடனமாடி மகிழ்ந்தனர். ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. திருவிழாக்களில் அரங்கேறும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் கண்முன்னே கொண்டு வந்தனர். பலர் தங்களது செல்ல பிராணிகளுடன் கலந்து கொண்டனர். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சென்னையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். குழந்தைகள்லேருந்து டாகிஸ்லேருந்து எல்லாருமே ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கோம். சின்னவங்க பெரியவங்க லைக் எப்படின்னா எல்லாருமே தெரியாதவங்க தான் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஜாலியாக ஆடுறோம். என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம். இனி வருவீங்களா வாரம் வாரம்? ஆமா. பிடிச்சிருக்கா ரொம்ப?
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், நீர்வரத்து எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது? இந்த தடை எவ்வளவு நேரம் அல்லது நாள் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா? அபிநயா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் என்பது களைகட்டி உள்ளது. இதன் காரணமாக இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து ஜில்லென்று வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறை தினம் என்பதால் கட்டுக்கடங்காத சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்து காணப்பட்ட நிலையில் காலை முதல் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது கனமழை பெய்ததன் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவியில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதுகாப்பு வளைவை தாண்டி தற்போது நீர்வரத்து என்பது அதிகரித்ததன் காரணமாக அங்கு காவல்துறையினர் தற்காலிகமாக அருவியில் குளித்திருந்த சுற்றுலா பயணிகளை உடனடியாக அருவியில் தலையிலிருந்து நீக்கி தற்போது அங்கே தடை விதித்துள்ளனர். மேலும் இதே போல ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளிலும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்ததின் காரணமாக அங்கும் குளிப்பதற்கு தடை விதித்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குளிக்க முடியாமல் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் அதாவது அருவியில் தண்ணீர் குறைந்தால் மட்டுமே குளிப்பதற்கு அனுமதிக்கப்படும் நிலையில் காவல்துறையினர் தெரிவித்ததால் அந்த பகுதியில் யாரேனும் அருவியில் செல்லாமல் இருப்பதற்காக காவல்துறையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மெயின் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்.